கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். ஒரு பெரிய மண்பானையை மேலேருந்து கீழே பொத்துன்னு போட்டுட்டா அது உடஞ்சி செதஞ்சு போயிடுது. அப்புறம் அந்த மண்பானையினால் பிரயோஜனமே இல்லையே. அதே போல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நொறுக்கப்பட்டு வேதனைப்பட்டு நான் எதுக்குமே பிரயோஜனம் கிடையாதுவேன், நான் யாருக்கும் நான் பயன்பட முடியாது, நான் ஒன்றுமே இல்லை, என்னை எல்லாரும் வெறுத்துட்டாங்க, நான் குடும்பத்தில் நான் தள்ளப்பட்டவேன்னு சொல்லி வேதனையோடு இருக்கிறீங்களா? உங்களுக்கு தான் இந்த வீடியோ. கவலைப்படாதீர்கள். ஒரு காட்டுக்குள்ளே ஒருத்தன் போய்கிட்டு இருந்தானாம். அப்போது பிள்ளையை கூட்டிகிட்டு போகும்போது பிள்ளை மயக்கம் போட்டுருச்சான். அப்போ ஐயோ இந்த பிள்ளைக்கு தண்ணி கொடுக்கணுமே, தண்ணி எடுக்க போனால் அங்கே பக்கத்தில் ஒரு ஓடை இருந்திருக்கு. கையில் அள்ளி அள்ளி கொண்டு கொடுத்துருக்கான். ஆனால் கையில் அள்ளிட்டு வந்து பிள்ளை வாயில் ஊற்றுறதுக்கு முந்தி, பிள்ளை முகத்தில் தெளிக்கிறதுக்கு முந்தி அந்த தூரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுனால அந்த தண்ணியெல்லாம் ஒழுகிருது. அப்போது என்ன பண்ணியிருக்கான், பக்கத்தில் பார்க்கும்போது ஒரு மண்பானை உடஞ்ச ஓடு ஒன்று கிடந்திருக்கு. உடனே அந்த ஓடை மெதுவாக எடுத்துகிட்டு போய், குட்டினாலும் பரவாயில்லன்னு எடுத்துகிட்டு போய் அதில் தண்ணி எடுத்து பத்திரமா கொண்டு வந்து இந்த பிள்ளை வாயில் ஊற்றும்போது அது தண்ணியை கொஞ்சம் குடிச்சிட்டு நினைவு வந்துருச்சு அந்த பிள்ளைக்கு. அப்போது இது போல் தான் பிரியமானவர்களே, நம் வாழ்க்கை நம்ம நினைக்கிறோம் நம்ம பிரயோஜனமே இல்லை, யாருக்குமே நம்ம உபயோகம் இல்லை, நம்மளை வேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க, நம்மளை ஏண்டா பிறந்தன்னு சொல்கிறாங்க, நீ ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்கிறதா? பயப்படாதீர்கள். உங்கள் வாழ்க்கையை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், நிலை நிறுத்துவார், உங்களை அழகாக உருவாக்குவார். நம்மளால் முடியாதுல்ல, அவரால் தான் முடியும். அவர்கிட்ட போயிட்டா போதும். உடஞ்ச மண்பானையை நம்மளால் சீர்படுத்த முடியாது. ஆனால் உடஞ்ச கண்ணாடி தூளெல்லாம் என்ன பண்ணுறாங்க, திருப்பி போட்டு ரீசைக்கிள் பண்ணி அழகான பொருள்களாய் மாற்றுறாங்கல்ல. பிளாஸ்டிக் கூட அந்த மாதிரி தான். அதுபோல் தான் பெரியமானவர்களே, உடைந்து கிடக்கு நம்ம ஒன்றுமே பிரயோஜனம் இல்லைன்னு நினச்சா கூட நம் வாழ்க்கையை தேவனிடத்தில் கொடுக்கும்போது அவர் அதை அழகாய் உருவாக்குகிறார். அவரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க, மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுங்க. அவருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிய உங்களை ஒப்பு கொடுங்க. நிச்சயமாகவே இன்னைக்கு பார்த்தவங்களாம் பொறாமைப்படும்படியாக கர்த்தர் உங்களை நிலைநிறுத்துவார். காட் பிளஸ் யூ.